அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி 13 நல்லபடியா பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலுமே மார்கழி மாதத்துல 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. அதுவே பாத்தீங்கன்னா பெரிய அதிசயம்தான். ஸோ அவன் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம டெய்லி விளாகோட சேர்த்து சில விஷயங்களும் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு அது மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம், இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த ரேடியோவை பற்றி நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இதனுடைய விலை சத்தியமாக 500 ரூபா தான். நான் லோக்கல் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இந்த சிலம்பம் பார்த்தீங்கன்னா யோகி ஒரு 2-3 வருஷமா போயிட்டு இருக்கான். ஏற்கனவே 2 தடவை காம்படிஷன் கலந்துக்கிட்டான். இன்னைக்கு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்குது. அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி அந்த சுட்டித்தனமும் இருக்குது. விளையாட்டுத்தனம் நிறைய இருக்குது. அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கர்மா அப்படின்னு. ஸோ நம்ம சில நேரங்களில் இவங்களாலையும் சில துன்பங்களை அனுபவிக்கணும்னு இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி இவங்களால வரக்கூடிய சந்தோஷத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லி சொல்லி மாற்றிக்கிட்டே வரணும். அதுக்காக நம்ம சொல்கிறத நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. டெய்லியும் ஒரு 10 அட்வைஸ் திரும்ப திரும்ப சொன்ன அட்வைஸே சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் அது அவனுக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, எனக்கு போர் அடிச்சிருச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை தான், நம்ம பிள்ளைய நம்ம எது வேணா சொல்லிடலாம், ஆனால் மற்றவங்க யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா முக்கிய குறிக்கோளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சராசரி தாய் தான் எனக்கும் அந்த ஆசை தான் இருக்குது. ஸோ அதனால டெய்லியும் பரவாயில்ல சுப்பிரபாதம் மாதிரி பாடிக்கிட்டே இருப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் மாறுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப டேலண்டான பையன் தான், நல்லா பேசுவான், நல்லா படிப்பான், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த விளையாட்டுத்தனத்தினால சில நேரங்கள் திட்டு வாங்குறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு டோர்னமெண்ட் கிளம்பிட்டான். அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போனாங்க. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெவல் காம்படிஷனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓவரால் ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50,000 கேஷ் ப்ரைஸும் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ்லாம் கேஷ் ப்ரைஸும் உண்டு. ஸோ அதனால் நிறைய காம்படிஷன் இருக்குது. பார்ப்போம் என்ன ப்ரைஸ் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த டீமுக்கு தான் அந்த கேஷ் ப்ரைஸ் போகும். அவங்க டீமில் எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சு ஓவரால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உடனே கொடுத்துட்டாங்க. கப்பெல்லாம் அப்பப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ இவன் எத்தனாவது ப்ரைஸ் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்கள் பசங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறாங்களா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸர். நான் பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த கற்றுக்க வச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதுதான். யோகிக்கு பார்த்தீங்கன்னா நான் டான்ஸு பாட்டு இதெல்லாம் ரொம்ப நான் இன்வால்வ் பண்ணலை. ஆனால் சிலம்பம் அவனுக்கு நல்லா வருது. ஸோ அதை பண்ணட்டும். ஆனால் பாட்டும் நல்லா பாடுறான். ஸோ நான் அதுக்கும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி டேலண்ட் இருக்கோ அதை நம்ம அப்கிரேட் பண்ணி விடணும் அப்படிங்கிறதான் ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸோட நம்மளோட கடமை. அதை நம்ம செய்வோம். அதுக்கான பலனெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ போட்டியில் கலந்துக்க வச்சா வின் பண்ணியே ஆகணும், ஃபஸ்ட்டு தான் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணாமல் அவங்க கலந்துக்கிறாங்க. அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கற்றுக்கிட்டு வரட்டும். அடுத்த முறை அவங்களே மோட்டிவேட் ஆகி அடுத்த லெவல் நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள தானாக வரணும், நம்ம சொல்லாமலே. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான வெற்றியை என்னைக்குமே தரும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ அவங்க அப்பா எனக்கு சென்ட் பண்ணாங்க. நானும் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ங்கிற காலேஜில் நடக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே சமயபுரம் சைடு நடக்குது. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த இவ்வளோ பேர் கலந்துக்கிற ஒரு போட்டியில் நம்ம பிள்ளையும் கலந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் வெற்றியோ தோல்வியோ, ஆனால் கலந்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்குரிய ஒரு தகுதியே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சண்டே மாதிரியே இல்லை, நான்வெஜ் எடுக்கலை. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவனும் இல்லைனாலே வீடு சண்டே மாதிரியே இருக்காது, ஒரு நார்மல் வீக் டேஸ் மாதிரி தான் இருக்கும். இவங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு வேலை செய்யவே பிடிக்காது. ஏன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களை நடுவர் மாதிரி நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கவே நேரம் சரியாக போயிடும், சோம்பேறித்தனமாகவும் இருக்கும். அதனால் டிவி யூனிட் ஃபுல்லாக அந்த இதை ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அழகாக இருக்கும், பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க நினப்பு வரும். அதே மாதிரி நான் முதல்ல காமிச்ச அந்த குட்டி வீடு பார்த்தீங்கன்னா நான் முத வாங்கின வீடு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டான வீடு அந்த குட்டி வீடு. அதுக்கப்புறம் இந்த உண்டியல் இதெல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். வெளியே போகும்போது ஏதாவது காயின்ஸ் போட்டு போங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் இங்கே முன்னாடியே
வச்சாதான் நமக்கு அது காயின்ஸ் போடணும் அப்படின்னு தோணுங்கிறனால இங்கெல்லாம் வந்து உண்டியல் வந்து வச்சிருப்பேன். ஸோ வந்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய மாடல் மைக்ரோமேக்ஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஓடிருச்சு. இப்போ வந்து கோடுலாம் நடுவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா பெரிய டிவியா என்ன வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா வந்து எனக்கு வந்து இதை விட சின்ன டிவியா வாங்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் தான் பார்க்குறோம். டிவிலாம் வந்து இப்போ ரொம்ப விரும்புறதே இல்லை. ஆனால் வந்து மொபைலில் தான் ஃபுல்லாக வந்து பார்க்குறேன். நான் யூடியூப் இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி அந்த அப்லோட் பண்ணுறது அதுக்கே நேரம் சரியாயிரும். அவங்களும் வந்து மொபைல் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி வந்து டிவி வந்து பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குற 2 சீரியலுக்கு 2 படத்துக்கு சின்னதாக இருந்தால் பத்தாதாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். இந்த டிவி ஃபுல்லாக வந்து முடிஞ்சது கதை அப்படின்னா மட்டும்தான் அடுத்தது வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு டிவி இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதெல்லாம் பெருசாக வாங்கி வைக்கணும் அப்படிலாம் வந்து ஆசை இல்லை. நிறைய வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி வைக்கணும் அவசியமே இல்லைன்னு நான் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா அதில் தூசி படிஞ்சு இதாக இருந்துச்சுன்னா அதை வந்து அடிக்கடி துடைக்கணும். நமக்கு இருக்கிற வேலைக்கு நம்ம வீட்டில் வந்து வேலையாட்கள்லாம் யாரும் கிடையாது. நாங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிறது. ஸோ நமக்கு இருக்கிற வேலையை எவ்வளோக்குள்ள நம்ம சின்னதாக ஆக்கிக்கிட்டு அது மற்ற நேரத்தை வந்து நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வாங்கிக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி கிஃப்ட் வந்து வாங்கும் போதும் வீட்டுக்கு பிரயோஜனமாகவும் நம்ம மெமரிஸை வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்டாக வந்து எப்போவுமே நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எப்போல்லாம் கொடுத்தோம் எந்த மொமெண்ட்ல கொடுத்தோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் போன மாதமே வந்து வாங்கிட்டேன். இது வந்து நமக்கு வந்து அந்த கிச்சனில் வந்து மெயினாக வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துட்டேன். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. க்ளீன் பண்ணி எவ்வளோதான் வந்து இதில் க்ளீன் பண்ணாலுமே அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இதை வந்து நம்ம வந்து தொடச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து ரொம்ப வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த ஜன்னல் கம்பியில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம உள்ள வந்து இன்டீரியருக்குள்ள நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் வந்து ஷைனிங்கான பெயிண்ட் அடிக்கணும். அதே மட்டும் இல்லாமல் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து படாத அளவுக்கு ஏதாவது ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அந்த அடுத்து பெயிண்ட் அடிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணத்தை பண்ணி பாருங்க வீட்டை கட்டி பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழக்கூடிய தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் ரெண்டுமே. ஸோ அதனால வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். வாழ்க்கையில் வந்து துணைவிங்களை வந்து புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அதே மாதிரி நம்ம வந்து வீடை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இதை ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம போகிறதுங்கிறது அதுவே வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டில் ஏதாவது விரிசல் இருக்குது இல்லை வந்து நமக்கு லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபியூஸ் போகிற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வந்து ஓட்டை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் என்னென்ன இருக்கோ சரி பண்ணுறதுக்கு இந்த நம்ம நியூ இயருக்கோ இல்லை பொங்கலுக்குள்ளே நம்ம சரி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வளையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது தானே போகிக்கு அப்புறம் வர தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம அந்த நெகட்டிவிட்டிலாம் போகிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ வந்து நான் வந்து நல்லா வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நல்லா தேய்ச்சி விட்டேன். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கிற அந்த கீழே ஜன்னல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டுமே சேர்ந்துமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஸோ வந்து பரவாயில்ல நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க தானே போகிறோம் திரும்பன்னு சொல்லிட்டு நான் வந்து எண்ணெய் பிசுக்கு போனால் போதும்னு சொல்லி என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பாயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து நமக்கு பெரிய ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் உப்பு கரை வந்து போகிறதுக்கு 2 பேர் வந்து வர சொல்லியிருக்கோம் கிளீன் பண்ணுறதுக்கு. அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து கிளீன் பண்ணி வச்சிடணும். இதுதான் மெயினாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா உப்பு கரை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணனால வந்த புதுசில் அந்த கரை வந்து அப்படியே படிஞ்சிருச்சு. நானும் நிறைய வந்து தேய்ச்சி பார்க்குறேன். இருந்தாலும் அவங்க சுத்தம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வரல. ஸோ அதனால் வந்து அவங்கள மட்டும் இந்த ஒரு தடவை வர சொல்லி சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வர சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி டஸ்ட்டு ஒட்டடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி நமக்குள்ள
நமக்குள்ள உருவாக்கும். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சோடனே இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மனசே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம மாப் போட்டு நம்ம வந்து சாம்பிராணிலாம் போட்டாலே நம்ம வந்து மனசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீடை வந்து அப்பப்போ வந்து மெயின்டைன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டாலே பாதி நெகட்டிவிட்டி வந்து நம்ம விட்டு விட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. பொங்கல் முடியறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மொத்தமாக வந்து ஒரு டே எல்லாத்தையும் செஞ்சு உடம்பை வந்து நமக்கு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த பொங்கலை வந்து நான் வந்து கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நல்லபடியாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். நல்லாவே வந்து இருக்குது. பிசு பிசுப்புலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகியும் வந்து அவங்க அப்பா வந்து சிலம்பம் கிளாஸில் அந்த சிலம்பம் டோர்னமெண்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க கிளம்ப போகிறோம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு டேவாக தான் இருந்தது. என்னுடைய வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. யோகியோட அந்த டோர்னமெண்ட் அந்த இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவனோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி அவன் வந்து இதை தான் வந்து இங்கே வந்து பண்ணது. ஸோ வந்து ரொம்ப நல்லாவே சுற்றிருக்கான். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்க ப்ரைஸ் வாங்குறாங்களோ இல்லையோ அதில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அடுத்த தடவை வந்து நம்ம இதை விட நல்லா பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள தானா வரணுமே தவிர நம்மளா வந்து எல்லாத்தையும் திணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. டெய்லியுமே வந்து ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம ஓதிக்கிட்டே இருந்தாலுமே அவங்க மாற மாட்டாங்க. மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து இதை விட நல்லா பண்ண வரும், அவனுக்கு பண்ண முடியாது நம்மளால பண்ண முடியாதான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷனை வந்து உருவாக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு அமையும். ஸோ வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும், நல்லபடியான உடல் ஆரோக்கியமும் நல்ல படிப்பும் வந்து அந்த ஆண்டவன் வந்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்கிறேன். என் பையன் வந்து இன்னைக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வந்து சிலம்பத்தில் 3rd ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் பசங்களும் இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய பசங்க இப்போ சிலம்பம் வந்து கற்றுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.